தசரதனுடைய சரீரத்துக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் விதிவத்தாக பண்ணி ஸ்ராத்தாதிகளை எல்லாம் முடிச்சாள் பரதன். அப்படி பரதன் அப்பா ஒண்ணு சொல்லியிருந்தாலும் மிஞ்சி அதை சொல்லி கதறினானா. தசரதனுக்கு சம்ஸ்காரங்கள் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருந்தார்? தாதயஸ்மின் சிருஷ்டோஹம் த்வயா ப்ராதரி ராகவே தஸ்மின் மனம் பௌரஜிதே சூன்யே த்யக்தோஸ்ம்யஹம் த்வயா. சுவாமி, தசரதன் பரதனை குழந்தையா இருக்கிற போது கையில பிடிச்சு ராமனிடத்தை கொடுத்தாளா. என்ன பொனே ராமா, எனக்கு அப்புறம் உன்னை பத்தி கவலை இல்லை, நீ 14 லோகத்தை நீ ஆளுவே. லட்சுமணனை பத்தி கவலை இல்லை, அவனுக்கு தம்பி இருக்கான். என் குழந்தை பரதனுக்கு தாண்டா உத்தரம் இல்லை, நீ தான் என் குழந்தைய பாத்துக்கணும் எனக்கு அப்புறம்னு பரதனை கையில பிடிச்சு கொடுத்தாளா ராமனிடத்துல. குழந்தையா இருக்கிற போது கொண்டு பல தடவை அதை சொல்லி பரதன் அழறான். அப்பா, எந்த என் பிரபு ராமனுடைய கையில என்ன பிடிச்சு கொடுத்தீங்களோ அந்த பிரபு தண்டைக்கு போய் நீங்களும் பரலோகம் போயிட்டேல, என்ன நடுக்காட்டுல விட்டுட்டேன்னு அழுதாளாம் பரதன். தாதயஸ்மின் சிருஷ்டோஹம் த்வயா ப்ராதரி ராகவே தஸ்மின் வனம் ப்ரவ்ரஜிதே சூன்யே த்யக்தோஸ்ம்யஹம் த்வயா. என்ன சூன்யமான காட்டுல விட்டுட்டேன்னு அழுதாளாம் பரதன். கதறி பரதன் சுபஸ்வீகாரம் பண்ணிக்கணும்னு வசிஷ்டர் சொல்லி நீ ராஜாவாகணும்னு சொன்னாள். எங்க அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தனத்தை தொடுவேன், புஷ்பத்தை தொடுவேன். ஜகரகேச்ச புரோஹிதம். அவன் சூரிய வம்சத்துல இத்தனை நாளா வாத்தியாரா இருந்த நீர் அண்ணா இருக்கிற போது தம்பி ராஜாவா இருந்து நீர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு கிரகப்பிரீத்தி வாங்கியிருக்கா, இப்படி சொல்லலாமான்னு ஆச்சாரியனை தெய்வமா நினைக்கிற பரம்பரை. அந்த பரம்பரையில உள்ள பரதன் அப்படி ஆச்சாரியனை கூட வசிஷ்டரை கூட கொஞ்சம் தப்பி பேசிவிட்டாளா, நீங்க இப்படி சொல்லலாமான்னு. அவன் என் பிரபு போய் திருப்பி அழிச்சுடா போறேன், அவன் அரண்யத்துல போய் பரப்பட போறேன்னு விட்டாள். உடனே காட்டுல ரோடெல்லாம் போட சொல்லி ஏற்பாடு பண்ணி ராஜாஜிய எங்க பார்த்தாலும் ஒரே கங்கா தீரம் வரையில ரோடு, அதுக்கப்புறமும் போய் நடுகெல்லாம் மார்க்கங்களை எல்லாம் சுத்தி பண்ண சொல்லி ஆட்களை அனுப்பிச்சு விட்டாள். ஏராளமான சைன்யங்களுடனும் நகரத்தில் உள்ள ஜனங்களுடனும் வசிஷ்டாதிகளான ஆச்சாரியாதிகளுடனும் அம்மாவான கௌசல்யா கைகை சுமித்ரே முதலியவர்களுடனும் திவ்ய ரசங்கள் பல்லக்கு முதலியவர்கள் இங்கேருந்து பரப்பிட்டாள். அயோத்தியில் உள்ள சகல சைன்யத்துடனும் பரப்பிட்டாள் பரதன். இப்படி பரப்பிட்டு இங்கேருந்து போறாள். கங்கா தீரம் போய் சேர்ந்தாள். போய் சேர்ந்தா குஹனுக்கு சந்தேகம் வந்துடுது. என்ன ஏராளமான சைன்யத்தோட பரதன் வரானே, எல்லா எண்ணத்தோட வரானோ என்னமோன்னு சந்தேகப்பட்டான். அவன் சொன்னாலாம் பரதன் என்ன பார்த்து சந்தேகப்படாதே. அவன் சொல்றான், இயம் ஹி மஹதி சேனா சங்காம் ஜனயதீவமே. இத்தனை பெரும் சைன்யத்துடன் வந்திருக்கே பரதா, நீங்கள் இது சங்கை உண்டு பண்றதே என்னாள் அப்படி எல்லாம் நினைக்கப்படாது. என்ன இஹஸ்தோ வனதுர்கஸ்தம், இங்க இருந்து காட்டில் இருக்கும் என் பிரபுக்கு நமஸ்காரம் பண்றேன் பரதன். அங்கிருந்தே நமஸ்காரம் பண்ணாலாம். இஹஸ்தோ வனதுர்கஸ்தம் நமஸ்யாமி கிருதாஞ்சலி, இங்கிருந்தே வனத்தில் இருக்கும் என் பிரபுராமனுக்கு அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம் பண்ணினானாம் பரதன். பரதனுடைய பக்தியை பார்த்தான் குஹன், ஆச்சரியப்பட்டான். காட்டானா பரதன் குஹனே, என் பிரபு இங்க வந்து என்னெல்லாம் பண்ணினான்னு காட்டாளா. இங்கதான் படுத்துட்டு இருந்தாள். படுக்க போட்டேன், 3 படுக்க போட்டேன். சீத்தையும் ராமனும் படுத்துன்னு தூங்கினாள். லட்சுமணனை படுத்துக்க சொன்னேன், மாட்டேன் விட்டாள். என் பிரபு சீதையோட தூங்குற போது என்னமா தூங்குவேன்னு லட்சுமணன் அழுதாள்னு சொல்லிவிட்டாளா. அதை கேட்டு பரதன் கண்ணால் ஜலத்தை விட்டாளாம். லட்சுமணனுடைய பக்தியை பார்த்து இங்கதான் ஜடம் சரிச்சுக்கின்றாள் சுவாமின்னு சொல்லி சொன்னாளாம். அவன் லட்சுமணனும் ஜட்டையை சரிச்சுக்கின்றான். நான் தான் ஆரம்பால் தூக்கி கொடுத்தேன், எல்லாத்தையும் சொன்னான் குஹன். இதெல்லாம் பரதன் கேட்டுவிட்டு சௌமித்ரி மித்ரநந்தன பிராதரம் விஷமே காலே யோராமனுவர்த்ததே. மகாபாகியம் பண்ணினவன் என் பிரபு லட்சுமணன் நாளாம் பரதன். எந்த என் ராவண நினைச்சவாளுக்கெல்லாம் ஆபத்து போகுமோ அந்த பிரபுக்கு ஆபத்து வந்து அந்த ஆபத்காரத்துல கைங்கரியத்துக்கு ஒரு பக்தன் கூட வந்தானே பிராதா, அந்த பிராதாவான லட்சுமணனுடைய ஜன்மானா சபலமாயிடுது. தன்யக்கலு மகாபாகா சௌமித்ரி மித்ரநந்தன பிராதரம்
விஷமே காலே யோராமனோர்த்ததே. என் ராமனுக்கு ஆபத்து வராதவனுக்கு ஆபத்து வந்து அந்த சமயத்துல ராதாவான லட்சுமணன் பணிவிட செய்ய கூட வந்தானே, அவன் ஜென்மா கரையேறி போச்சுன்னு பார்த்தான். எனக்கு கிடைக்கலையே இந்த பாக்கியம், என் ராமனுக்கு பணிவிட பண்ண முடியாத பாக்கியம் லட்சுமணனுக்கு அல்லவா கிடைத்து விட்டது. லட்சுமணன் தஞ்சனாயிட்டான் நாளான். அதையும் தவிர்த்து சுபகா சித்திரகூடோசௌ கிரிராஜோபமோ கிரிஹி யஸ்மின் வசதி காகுத்ஸ்தாஹ குபேரநந்தனே. சுபகா சித்திரகூடோசௌ கிரிராஜோபமோ கிரிஹி யஸ்மின் வசதி காகுத்ஸ்தாஹ குபேரநந்தனே. சித்திரக்கூட்டத்துக்கு கிடைச்ச பாக்கியத்தை என்ன சொல்வேன் நாளாம் பரதன். சுவாமி சித்திரக்கூடத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு எந்த அயோத்திக்கு என் ராமனை தாங்குவதற்கு பாக்கியம் ஏற்படலையா, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் சித்திரக்கூட்டத்துக்கு அடிச்சதே பாக்கியம். அது நேருவ போல ஆயிடுதே, ஹிமவான போல ஆயிடுதே. என் பிரபு அயோத்தியில் இருக்க வேண்டிய தெய்வம் சித்திரக்கூட்டத்தில் போயிருக்கானே, அது எது போல தெரியுமா? குபேரனானவன் இந்திரனுடைய தோட்டத்தில் போயிருப்பது போல இருக்கே. குபேரநந்தனே. எல்லாம் பரதன் புலம்பினானா. ராத்திரி எல்லாம் சத்ருகுணம் தூங்கினார். சத்ருகுணோத்தாய கிம் சேஷ நிஷாதாதிபதிம் குஹம் சீக்கிரமானய பத்ரந்தே தாரயிஷ்யதி வாயினி. சத்ருகுணா சீக்கிரம் எழுந்திரு, தூங்குறையே நாளாம், இன்னமும் தூங்குறையே. சத்ருகுணோத்தாய கிம் சேஷ நிஷாதாதிபதிம் குஹம். குஹன சீக்கிரம் அழிச்சுவான் நாளாம். ஏனென்றால் தாரயிஷ்யதி வாகினி, நம்ம சைன்யங்கள் ஆக்கிரவுண்டு போய் சேர்க்கணும். குஹன் குஹனை போய் கூப்பிடுவான் நாளாம். யாகர்மீனாகம் ஸ்வபிமி ததை வாரியம் சிந்தையன். சத்ருகுணன் வந்திருந்து, அண்ணா நீங்க படுத்துக்கவே இல்லையான்னு கேட்டானா. நான் என்னவா படுத்துக்குவேன் நாளாம் பரதான். யாகர்மி நாகம் ஸ்வபிமி ததே வாரியம் சிந்தையன். என் பிரபு நினைச்சுண்டே கண்ணுங்க நீர் மாராத்திரி எல்லாம் அழுதுண்டா, எனக்கு தூக்கம் வருமானு சொல்லி சொன்னானா.